அடிக்கடி தலைவலி. அடிக்கடி தலைவலி யாருக்கு வரும்? பொதுவா ஒரு ஜாதகத்துல தலைவலியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், செவ்வாய், கேது. இவங்க அதாவது நெருப்பு கிரகங்கள். இவங்க 3 பேரும் பாருங்க நெருப்பு தத்துவத்துல இயங்கக்கூடிய கிரகங்கள். சோ இவங்க உங்க ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதியோட தொடர்புல இருக்காங்க. லக்னத்துல சூரியன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, லக்னத்துல கேது இருக்கிறது, சூரியனும் செவ்வாயும் சமசப்தமா பார்த்துக்கிறது, சூரியனும் செவ்வாயும் அதீதப்படியான வலுவுல இருந்து லக்னம், லக்னாதிபதியோட தொடர்புல இருக்கிறது, வேற சுப தொடர்புகள் இல்லாம, சரிங்களா? சுபர்களோட தொடர்பு வந்துருச்சுன்னா இது அவ்வளவு பெருசா இருக்காது. சூரியனும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்துல ஒருவரைக்கொருவர், அதாவது செவ்வாய் ஒரு இடத்துல வந்து சூரியனை சமசப்தமா 7ஆம் இடத்துல பாக்குறார் அப்படின்னா நிச்சயமா அந்த உடல் சூட்டுனாலேயே உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். உங்க லக்னத்தோட இவங்க சம்பந்தப்பட்டாலும் வரும். லக்னத்துல சூரியன் இருந்தாலும் இந்த ட்ரபிள் இருக்கு. வேற சுபர்களோட தொடர்பு இல்லாத பட்சத்தில், சரிங்களா? கேது இருந்தாலும் இந்த ட்ரபிள் கொடுக்குவார். அக்னம்ங்கிறது நம்ம தலைப்பகுதி இல்லைங்களா? அங்க பாவ கிரகங்கள் அமரும் போது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கவே செய்வார். லக்னத்துல ராகு இருந்தாலும் சில நேரங்கள்ல இந்த பலன் பொருந்தி போகும். ராகு வந்து காற்று பிளஸ் நெருப்பு தத்துவத்துல இயங்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால அவர் வந்து லக்னத்துல உட்கார்ந்தாலும் அந்த ராகு தசை, ராகு புத்தி டைம்ல எல்லாம் எப்பப்பெல்லாம் ராகு உள்ள வர்றாரோ, கோச்சார ராகு மேல டிராவல் ஆகும் போதும் இந்த பலன்கள் கொடுப்பார். தலைவலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? சோ உங்கள் ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப அவங்க என்ன பண்ணணும்? எந்நேரமும் வந்து வாட்டர் கன்சம்ஷனை அதிகமா ஏற்படுத்திக்கிறாங்க, சரிங்களா? சோ இதுதான் அதுக்கு உண்டான ஒரே சொல்யூஷன். நிறைய உடம்புல வாட்டர் கண்டென்ட் ஏத்த ஏத்த என்ன ஆகும்? இந்த ஹீட்டோட தாக்கம் குறையறதுக்கு வழிகள் கிடைக்கும். சோ அதை பண்ணுங்க, சரிங்களா?